பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல 7வது பாட அலகான சமாந்தர கோடுகள் என்கிற பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அப்ப சமாந்தர கோடுகள் தொடர்பாக சமாந்தர கோடுகள் அப்படி என்றால் என்ன மற்றும் சமாந்தர கோடுகளை எவ்வாறு நாங்கள் வரைவது என்பது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக சமாந்தர கோடுகள் அப்படி என்றால் என்னன்னு நாங்கள் இப்ப பார்க்கலாம். இந்த சமாந்தர கோடுகளை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னதாக எங்களுக்கு நேர்கோட்டு துண்டம் என்றா என்னன்னு தெரிய வேணும். நேர்கோட்டு துண்டம் அப்படி என்றா என்ன? சமாந்தர கோடுகளை வரைவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது இந்த நேர்கோட்டு துண்டங்களை வச்சு கொண்டுதான் சமாந்தர கோடுகளை சொல்லுவோம். ஆகவே நேர்கோட்டு துண்டம் அப்படி என்றா என்னன்னு அறிஞ்சு கொள்வோம். நேர்கோடுண்டா தெரியும், நாங்கள் நேர் விளிம்பை பயன்படுத்தி நேர்கோடு வரைய முடியும். இந்த நேர்கோட்டில நாங்கள் நேர்கோட்டின் மீது ஏபி என்று இரு புள்ளிகளை குறிக்கும் போது இந்த துண்டத்தை தான், இந்த பகுதியைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நேர்கோட்டு துண்டம் என்று சொல்லுவோம். ஒரு நேர்கோடை வரைஞ்சிட்டு நேர்கோட்டின் ஒரு பகுதியை நாங்கள் குறிப்பிட்டு காட்டும் போது இதனை நாங்கள் நேர்கோட்டு துண்டம் என்று கூறுவோம். இந்த நேர்கோட்டு துண்டங்களை குறிப்பதற்காக நாங்கள் ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம், ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்த மாட்டோம். நேர்கோட்டு துண்டங்களை குறிப்பதற்காக ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் நாங்கள் பயன்படுத்தின இந்த 2 ஆங்கில பெரிய எழுத்துக்களையும், இந்த நேர்கோட்டின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை கொண்ட இந்த முனைகளை என்ன சொல்லுவோம் என்றால் நேர்கோட்டு துண்டத்தின் முனைகள் என்று சொல்லுவோம். ஏ என்பது நேர்கோட்டு துண்டத்தின் ஒரு முனையாகும், பி என்பது நேர்கோட்டு துண்டத்தின் இன்னொரு முனை ஆகும். அப்ப நேர்கோட்டு துண்டம் என்றா என்னன்னு எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும். ஒரு நேர்கோட்டின் ஒரு பகுதியை, ஒரு நேர்கோட்டில இதுல இருந்து இதுவரையான பகுதியை நாங்கள் குறிப்பிட்டு காட்டும் போது இதனை நேர்கோட்டு துண்டம் என்று நாங்கள் கூறுவோம். அடுத்ததாக சமாந்தர கோடுகள் அப்படி என்றால் என்னன்னு படிக்கலாம். சமாந்தர கோடுகள் அப்படி என்றா என்ன? ஒன்றை ஒன்று இடைவெட்டாத 2 நேர்கோடுகள். ஒன்றை ஒன்று இடைவெட்டாத 2 நேர்கோடுகள் சமாந்தர கோடுகள் எனப்படும். அதாவது ஒன்றை ஒன்று இடைவெட்டாத 2 நேர்கோடுகளை நாங்கள் சமாந்தர கோடுகள் என்கிறோம். இப்ப நாங்கள் 2 நேர்கோடுகளை எடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, முதலாவது நாங்கள் ஒரு நேர்கோடு பிசி என்ற ஒரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக ஏபி என்று இன்னொரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம். 2 நேர்கோடுகளை எடுத்திருக்கிறோம். இந்த 2 நேர்கோடுகளும் என்ன மாதிரி இருக்கின்றன? இந்த 2 நேர்கோடுகளும் இடைவெட்டுகின்றன. ஆகவே இவை சமாந்தர கோடுகளா? இல்லை. சமாந்தர கோடுண்டா ஒன்றை ஒன்று இடைவெட்டாத, இந்த 2 கோடுகளும் ஒருபோதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டுவது இல்லை.
இவ்வாறு செல்லக்கூடிய இந்த நேர்கோட்டை ஏபி என்று எடுப்போம். இந்த நேர்கோட்டை நாங்கள் சிடி என்று எடுத்துக்கொள்வோம். இவ்வாறான இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒருபோதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது இவ்வாறு செல்லக்கூடிய கோடுகளைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், சமாந்தர கோடுகள் என்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நேர்கோட்டு துண்டங்கள் எடுத்திருக்கிறோம். ரெண்டு நேர்கோட்டு துண்டங்களும் ஒன்றை ஒன்று இடையில வெட்டுகின்றன. ஆகவே இவை சமாந்தர கோடுகள் அல்ல. இவ்வாறு செல்லக்கூடிய ஒன்றை ஒன்று இடைவெட்டாது செல்லக்கூடிய இரண்டு நேர்கோடுகள் சமாந்தர கோடுகள் எனப்படும். நாங்கள் இனி சமாந்தர கோடுகளை பற்றி படிச்சு கொண்டு போகும்போது அதனுடைய பண்புகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். சமாந்தர கோடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய அந்த செங்குத்து உயரமானது மாறாததாக இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து படிச்சு கொண்டு போகலாம். ஆகவே சமாந்தர கோடுகள் என்றால் இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 3 கோடுகளாக அப்படியும் இருக்கலாம். 3-4 கோடுகள் ஆகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 3 கோடுகளும் ஒருபோதும் சந்திச்சிடக்கூடாது. எங்கேயும் இவ்வாறு ஒரே திசையில செல்லக்கூடிய இடைவெட்டாது செல்லக்கூடிய இந்த கோடுகளைத்தான் நாங்கள் சமாந்தர கோடுகள் என்கிறோம். இந்த சமாந்தர கோடுகளை நாங்கள் குறிச்சு காட்டுவதற்கு இப்ப இந்த 2 கோடுகளும் இது சமாந்தர கோடுகள் அல்ல. இந்த இந்த 2 கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான் என்பதை குறிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் அம்புக்குறியை பயன்படுத்துறோம். ஒரே திசையில் இடப்பட்ட அம்புக்குறிகளை பயன்படுத்துகிறோம். இந்த ஏபி என்கிற நேர்கோடும் சிடி என்கிற நேர்கோடும் சமாந்தர கோடுகள் என்பதனை காட்டுறதுக்கு, சமாந்தரமானவை என்பதனை நாங்கள் அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக ஒரே திசையில குறிக்கப்பட்ட அம்புக்குறிகளை நாங்கள் போட்டு காட்ட முடியும். இந்த அம்புக்குறிகளை வச்சுக்கொண்டு இந்த 2 கோடுகளும் சமாந்தர கோடுகள் என்று சொல்ல முடியும். இப்ப 2 கோடுகள் சமாந்தரமானவை, PQவும் RSம் சமாந்தரமானவை என்பதை நாங்கள் இப்படி அம்புக்குறி ஒரே திசையில காட்டப்பட்ட அம்புக்குறி இருந்தால் நாங்கள் உறுதியாக சொல்லலாம் இந்த 2 கோடுகளும் சமாந்தரமானவை ஆகும். சமாந்தரம் என்பதனை குறிச்சு காட்டுவதற்காக நாங்கள் ஒரே திசையில் இடப்பட்ட அம்புக்குறிகளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த சமாந்தரம் என்பதனை குறியீட்டின் மூலம் காட்டுவதற்காக எப்படி நாங்கள் குறியீட்டின் மூலம் காட்டுவதென்றால் ஏபி சமாந்தரம் சிடி இவ்வாறு, அதாவது 2 சரிஞ்ச கோடுகள், 2 கோடுகள் சமாந்தரம். இந்த குறியீட்டை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சமாந்தரம் என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தும் குறியீடு சரிஞ்ச மாதிரி 2 சிறிய கோடுகளை பயன்படுத்துகிறோம். குறியீட்டினால் ஏபி சிடிக்கு சமாந்தரம் ஆகும் என்பதனை குறியீட்டினால் இவ்வாறு நாங்கள் காட்டுகிறோம். ஏபி சமாந்தரம் சிடி ஆகும் அல்லது ஏபி சிடிக்கு சமாந்தரம் ஆகும். அதே போல இங்க PQ RSக்கு சமாந்தரம் ஆகும் என்பதனை PQ சமாந்தரம் RS என நாங்கள் குறியீட்டினால் குறிச்சு காட்ட முடியும். அடுத்தது சமாந்தர கோடுகள் அப்படி என்றா என்ன, இதுல இருந்து ஒன்றை ஒன்று இடைவெட்டாது செல்லக்கூடிய 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நேர்கோடுகளை நாங்கள் சமாந்தர கோடுகள் என்கிறோம். இனி அடுத்ததாக புள்ளி ஒன்றில் இருந்து நேர்கோட்டுக்குள்ள செங்குத்து தூரம், அதாவது
புள்ளி ஒன்றில் இருந்து புள்ளி ஒன்றிலிருந்து நேர்கோடு ஒன்றுக்கு உள்ள செங்குத்து உயரம், செங்குத்து தூரம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். செங்குத்து தூரம் என்றால் என்ன, செங்குத்து தூரத்தை எவ்வாறு நாங்கள் வரைஞ்சு காட்டுவது, செங்குத்து தூரம் என்றால் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் பார்க்கலாம். செங்குத்து தூரம் அப்படி என்றால் என்னென்று பார்க்க போறோம். ஒரு புள்ளியில இருந்து நேர்கோடு ஒன்று இருக்கு. இப்படி ஒரு நேர்கோட்டில இருந்து ஒரு புள்ளி எங்கேயாவது இருக்கலாம். இந்த புள்ளிக்குள்ள செங்குத்து தூரம் அப்படி என்றா என்னன்னு நாங்கள் இப்ப பார்க்கலாம். அதற்காக நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்று வரைவோம். நாங்கள் ஒரு செங்குத்து தூரத்தை காண்பதற்காக நேர்கோடு ஒன்று வரைகிறோம். நேர்கோடு ஒன்று வரைஞ்சிட்டு இந்த நேர்கோட பெயரிடுறோம். எல்லண்டு நேர்கோட்டை பெயரிடுவோம். அடுத்ததாக இந்த எல்லின் மீது அமையாத ஒரு புள்ளி ஒன்றை நாங்கள் குறிக்க போறோம். பி என்ற ஒரு புள்ளியை குறிப்போம். எல்லின் மீது அமையாத பி என்கிற ஒரு புள்ளியை நாங்கள் குறிப்போம். இங்க குறிப்போம். செங்குத்து தூரம் அப்படி என்றால் என்ன என்பதை இனம் காண்பதற்காக ஒரு நேர்கோட வரைஞ்சிருக்கிறோம். நேர் விளிம்பை பயன்படுத்தி இந்த நேர்கோட்டை எல்லண்டு குறிச்சு காட்டியிருக்கிறோம். இந்த நேர்கோட்டில இல்லாத நேர்கோட்டில அமையாத இன்னொரு புள்ளி நாங்கள் பிய குறிச்சிருக்கிறோம். இனி மூளை மட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்றோம். மூளை மட்டம் அப்படி என்றால் என்ன, நீங்கள் உங்களுடைய கொம்பாஸ்ல இருக்கும் அந்த 2 மூளை மட்டங்கள் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நாங்கள் சமாந்தர கோடுகளை வரைவோம். உங்களுக்கு சிறியதாக இருக்கும். நாங்கள் இதுல பார்க்கும்போது சற்று பெரியதாக இருக்கும். இந்த மூளை மட்டத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் செங்குத்து தூரத்தை அமைக்க போறோம். அப்ப உருவி இருக்கிற மாதிரி இந்த மூளை மட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறோம், இப்போ என்ன செய்யறோம், மூளை மட்டத்தை நேர்கோட்டை வரைஞ்சிருக்கிறோம். நேர்கோட்டில் அமையாத ஒரு புள்ளி பியை குறிச்சிருக்கிறோம். இந்த மூளை மட்டம் எங்களுக்கு தெரியும். மூளை மட்டத்தின் இந்த ரெண்டு நேர் விளிம்புகளும் செங்கோணத்தை அமைக்கும் எங்களுக்கு தெரியும். இந்த நேர்விளிம்பும் செங்கோணத்தை அமைக்கும். அப்ப இந்த நேர்விளிம்பு கோடு ஒரு நேர்விளிம்பு, இதுல 2 நேர்விளிம்புகள் இருக்குது. அப்போ ஒரு நேர்விளிம்பு இந்த நாங்கள் வரைஞ்சிருக்கிற நேர்கோடு எல்லில பொருந்துற மாதிரியும், ஒரு நேர்விளிம்பு என்ன செய்திருக்கிறோம், எல்லில பொருந்துற மாதிரியும், மற்ற இந்த பக்க நேர்விளிம்பானது
இந்த பி வழியாக போற மாதிரியும் நாங்கள் பி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, இப்ப தெரியும். இங்க இருக்கு பி. இங்க பாருங்கோ, ஒரு விளிம்பு மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பு பியின் பிக்கு கிட்டவா பி வழியா போற மாதிரியும், மற்ற விளிம்பு இந்த நேர்கோடு எல்லின் மீது இருக்கிற மாதிரியும் நாங்கள் வச்சிட்டோம். இப்ப என்ன செய்யறோம்டா, மூலமட்டத்தை வச்சு கொண்டு இந்த எல்லை, இந்த பியானது எல்லை சந்திக்கும் கோட்டை, நேர்கோட்டை நாங்கள் வரைவோம். பியானது எல்லை சந்திக்கக்கூடிய இப்படி வைப்போம். எல்லில பொருந்துற மாதிரியும் ஒரு விளிம்பு எல்லில பொருந்த வேணும், மற்ற விளிம்பு பி வழியா பியில இருக்கிற பி என்ற புள்ளிக்கு கிட்ட இருக்கிற மாதிரியும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த எல் என்கிற நேர்கோட்டையும் இந்த பியையும் இணைப்போம். இணைச்சிட்டு என்ன செய்யறோம், இப்ப இந்த நேர்கோடு புள்ளி பியானது பியில இருந்து வந்த அந்த நேர்கோடானது நேர்கோடு எல்லை சந்திக்கிற புள்ளிய ஏ என்று குறிச்சு கொள்ளுவோம். இப்ப இந்த கோடு ஏபி தான், இந்த கோடு ஏபி என்பது நேர்கோடு எல்லுக்குரிய செங்குத்து உயரம் ஆகும். நேர்கோடு ஏபி, அதாவது இந்த செங்குத்தாக நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த நேர்கோடு ஏபி ஆனது இந்த கோட்டுக்கு, கோடு எல்லுக்கு செங்குத்தானது ஆகும். அதாவது செங்குத்து கோடு அப்படி என்றால் புள்ளி ஏயில குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோணம், இந்த கோணம் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக செங்கோணமாக இருக்கும். நீங்கள் பாகைமானியை வச்சு அளந்து பார்க்கலாம். பாகைமானியை வையுங்கோ, ஏக்கு நேரம் வையுங்கோ. வேறங்க கோணம் எத்தனை பாகையா இருக்குது, 90 பாகையா இருக்குது. நீங்கள் இந்த செங்குத்து உயரத்தை வரைஞ்ச பிறகு பாகைமணியை வச்சு பார்க்கும்போது கோணம் 90 பாகையாக இருக்குது. 90 பாகையண்டா செங்கோணமாகும். செங்கோணம் என்றா நிச்சயமாக எங்களுக்கு செங்குத்து என்று தெரியும். அப்ப இந்த கோடு எல்லுக்கு ஏபி ஆனது செங்குத்து தூரம் ஆகும். நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த கோடு ஏபி ஆனது எல்லுக்கு செங்குத்தானது. இந்த தூரத்தை தான் நாங்கள் செங்குத்து தூரம் என்று சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து என்ன செய்யறோம்னா, நாங்கள் செங்குத்து தூரம் அப்படி என்னன்னு பார்க்கிறோம். முதலாவதாக கோடு, ஒரு நேர்கோடு எல்லை வரைஞ்சு கொள்ளுங்கோ. வரைஞ்சிட்டு உங்களுடைய மூளை மட்டத்தின் மூளை மட்டத்துல பாருங்க 2 விளிம்புகள் இருக்கு, நேர் விளிம்புகள் 2 இருக்கு. செங்கோணத்தை அமைக்கக்கூடிய நேர் விளிம்புகள், இதுதான் செங்கோணத்தை அமைக்கக்கூடிய நேர் விளிம்புகள். இந்த நேர் விளிம்புகள்ல ஒண்ட நேர்கோடு எல்லில பொருந்துற மாதிரியும் மற்றொன்று பி வழியா போற மாதிரியும் வச்சுக்கொண்டு நீங்கள் கோட்டை கீறும்போ ஒரு நேர்கோடு கீறுறீங்க. நேர்கோடு கீறும்போது நாங்கள் கீறியிருக்க கூடிய இந்த நேர்கோட்டை தான் என்ன சொல்றோம், செங்குத்து தூரம் என்கிறோம். செங்குத்து தூரம். கோடு ஏபி ஆனது, நேர்கோடு ஏபி ஆனது நேர்கோடு எல்லுக்குரிய எல்லுக்கு செங்குத்தானது ஆகும். செங்குத்தண்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கிடைக்கோடு இவ்வாறும் ஒரு நிலைக்குத்து கோடு இவ்வாறும் சந்திக்கும் போது இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு கிடைக்கோடும் ஒரு நிலைக்குத்து கோடும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்தை நாங்கள் செங்குத்தண்டு சொல்லுவோம். அப்ப செங்குத்து என்பதனால் கருதப்படுவது நிச்சயமாக இங்கே செங்கோணமாக இருக்கும். நாங்க இந்த நீர் விளிம்ப வச்சுக்கொண்டு இந்த பாகைமணியை வச்சுக்கொண்டு பார்க்கும்போது தெரிஞ்சது 90 பாகையா இருக்குது. பாகைமணியை வைக்கிற போது அளந்து பாருங்கோ, இந்த கோடு ஏபி ஆனது 90 பாகையாக இருக்குது. அப்ப நிச்சயமாக செங்கோணமாகும். செங்கோணம் வேண்டா செங்குத்து ஆகும். ஆகவே கோடு நேர்கோடு எல்லிக்கு நாங்கள் ஒரு செங்குத்து தூரத்தை செங்குத்து கோட வரைஞ்சிருக்கிறோம். நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேர்கோடானது நேர்கோடு ஏபி ஆனது புள்ளி பியிலிருந்து நேர்கோடு எல்லுக்குரிய செங்குத்து தூரம் எனப்படும். நேர்கோடு ஏபி ஆனது புள்ளி
பியில் இருந்து நேர்கோடு எல்லுக்கு உள்ள செங்குத்து தூரம் எனப்படும். இதுல ஏபியின் நீளமானது புள்ளி பியிலிருந்து எல்லுக்குள்ள மிக குறுகிய தூரம் ஆகும். இந்த ஏபியின் நீளம் நீங்கள் கோடு நேர்கோடு எல் இங்க இருக்கு, இந்த தூரத்தை அளந்து பாருங்கோ. நிச்சயமாக இந்த ஏபியை விட இது கூடவாக இருக்கும். மிக குறுகிய தூரம் நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த தூரத்தை நேர்கோடை நீட்டுங்கோ, இந்த தூரத்தையும் அளந்து பாருங்கோ, இந்த தூரத்தையும் அளந்து பாருங்கோ. இந்த ரெண்டு தூரங்களும் இந்த செங்குத்து தூரத்தை விட கூடவான தூரமாக இருக்கும். மிக குறுகிய தூரம் செங்குத்து, இந்த செங்குத்து தூரம் தான் மிகவும் குறுகிய தூரமாகும். நீங்கள் அளந்து பார்க்கலாம், சென்டிமீட்டரை வச்சு அளந்து பாருங்கோ. இப்போ இந்த தூரம் ஏபியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் இருக்குது. இங்க பாருங்கோ, இங்க அந்த போட்டு அளந்து பார்க்கும்போது 33 சென்டிமீட்டர் கிட்ட வருது. அதே போல இந்த தூரத்தை அளந்து பாருங்கோ, இதுவும் 27 தாண்டுது, 27 அரை வருது. இப்போ இந்த நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த செங்குத்து தூரம் தான் நேர்கோட்டுக்கும் நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த கோட்டுக்கும் புள்ளி பிக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய தூரம் இந்த செங்குத்து தூரம் ஆகும். அடுத்ததாக இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில செங்குத்து தூரம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் செங்குத்து தூரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் உள்ள செங்குத்து தூரம். ரெண்டு சமாந்தர கோடுகள், இப்ப நாங்கள் ரெண்டு நேர் கோடுகள் எடுத்துக்கொள்வோம். கோடு எல்லும் கோடு எம். எல்லண்டு ஒரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம், எம்மண்டு ஒரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையிலையும் நாங்கள் ரெண்டு செங்குத்து உயரங்களை வரைகிறோம், செங்குத்து தூரங்களை வரைகிறோம். இதை பிக்யூ என்று குறிப்போம், இங்கால ஏபி என்று குறிப்போம். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் என்றால் நாங்கள் ஒரு கோடு நேர்கோடு எல்லுக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு. நேர்கோடு எல்லுக்கு செங்குத்தாக வரையப்பட்ட இன்னொரு நேர்கோடு தான் என்னது? செங்குத்து தூரம். இந்த புள்ளி பியிலே செங்குத்து கோடு, புள்ளி பியிலிருந்து இந்த நேர்கோடு எல்லுக்கு இடையில உள்ள தூரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? செங்குத்து தூரம் என்று சொல்லுவோம். அப்ப செங்குத்து தூரம் என்றால் நிச்சயமாக செங்கோணமாக இருக்க வேணும். மூளை மட்டம் வைக்கும் போது மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பு இந்த கோடு எல்லின் மீதும், இன்னொரு விளிம்பு நாங்கள் அந்த பிய புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு இணைக்கக்கூடிய அந்த நேர்கோட்டுல மூளை மட்டத்தினுடைய விளிம்பு நேர் விளிம்பு பொருந்துற மாதிரி வச்சு கொண்டு பார்க்கும்போது நாங்கள் செங்குத்து தூரத்தை இனம் காண முடியும், செங்குத்து தூரத்தை வரைய முடியும். அப்ப இங்க ரெண்டு சமாந்தர கோடுகள் எடுத்திருக்கிறோம். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கும் இடையில செங்குத்து தூரங்களை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த தூரங்கள் எப்படி இருக்கும்? செங்குத்து தூரங்கள் பிக்யூ சமன் ஏபியாக இருக்கும். செங்குத்து தூரங்கள் கண்டிப்பாக சமனாக இருக்கும். இப்படி சமனாக இருக்கும் போது இந்த கோடு
எம்மும் கோடு எல்லும் எப்படி இருக்கும்? சமாந்தரமானவையாக இருக்கும். அப்ப சமாந்தர கோடுகள், ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள செங்குத்து உயரம் சமனாக இருக்க வேணும். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு எல் ஒரு சமாந்தர கோடு எடுத்திருக்கிறோம், எம் ஒரு சமாந்தர கோடு எடுத்திருக்கிறோம். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கும் இடையிலையும் நாங்கள் செங்குத்து தூரங்கள் அமைக்கிறோம், PQ என்றும் AB என்றும். இந்த PQவும் ABயும் நிச்சயமாக சமனாக இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரமானவையாக இருக்கும். சமாந்தர கோடுகள் அப்படி என்றால் அவற்றுக்கு இடையில உள்ள செங்குத்து தூரம் சமனானவையாக இருக்க வேணும். இப்ப நாங்கள் இன்னும் ரெண்டு நேர்கோடுகள் எடுத்திருக்கிறோம். ஒரு கோடு இப்படியும் ஒரு கோடு இப்படியும் இருக்கு. இந்த கோடை எம் எடுப்போம், இந்த கோட்டை எல் எடுப்போம். ரெண்டு நேர்கோடுகளை கீறி இருக்கிறோம். இங்கே நாங்கள் செங்குத்து உயரங்களை கீறுவோம், செங்குத்து தூரங்களை கீறுவோம். இதை ஏபி என்று எடுப்போம். இந்த ரெண்டு கோடுகளுக்கும் இன்னொரு செங்குத்து தூரத்தை எடுப்போம். இதை PQ என்று எடுப்போம். இப்ப பாருங்க, இங்க என்ன நடக்கும்? இந்த செங்குத்து தூரம் ஏபியும் இந்த PQவும் சமனாக இருக்குமா? சமனாக இருக்காது. செங்குத்து தூரம் பாருங்க, இந்த தூரமும் சமன் இல்லை. ஆகவே இந்த கோடுகள் எல்லும் எம்மும் சமாந்தரமானவையாக இருக்காது. அவர் ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள அந்த தூரம், செங்குத்து தூரம் அப்படி இருக்க வேணும், சமனாக இருக்க வேணும். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள செங்குத்து தூரங்கள் சமனாக இருக்க வேணும். சமனாக இருந்தால்தான் அந்த இரண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகள் ஆகும். இங்கே பாருங்க, இந்த ரெண்டு நேர்கோடுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையில ரெண்டு செங்குத்து தூரங்களை நாங்கள் கீறி இருக்கிறோம். ஆனால் இந்த செங்குத்து தூரங்கள் சமனானவை இல்லை. ஆகவே இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகளாக இருக்க முடியாது. இப்ப இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள செங்குத்து உயரம் எப்படி இருக்க வேணும்? முதலாவதாக இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் உள்ள செங்குத்து உயரம் மாறாததாக இருக்கும். மாறாதது. இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையிலுள்ள செங்குத்து உயரம் மாறாதது. ரெண்டு சமாந்தர கோடுகள் எடுத்துக்கொண்டு அவற்று எங்கு என்றாலும் அவற்றுக்கு இடையில உள்ள தூரங்களை நாங்கள் அளந்து பார்க்கும் போது அல்லது தூரங்களை நாங்கள் அவதானிக்கும் போது அந்த தூரங்கள் சமனாக இருக்க வேணும். இது AB, இது CD, இது EF என்று எடுப்போமே. ஆனால் ABயும் CDயும் EFும் சமனாக இருக்க வேணும். இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள செங்குத்து தூரங்கள் மாறாதது, சமனாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாறா தூரத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா? நேர்கோடுகளுக்கு இடையில உள்ள செங்குத்து தூரம் என்று சொல்லுவோம். அடுத்தது அப்ப மாறியும் சொல்லலாம். ஒரே தளத்தில் மாறா தூரத்தில் அமையும் நேர்கோடுகள். ஒரே தளத்தில் மாறா தூரத்தில் அமையும் நேர்கோடுகள் சமாந்தரமானவை ஆகும். நாங்கள் மாறியும் சொல்றோம். முதல்ல என்ன சொன்ன? நாங்கள் சமாந்தர கோடுகளாக இருந்தால் அவற்றிற்கு அந்த கோடுகளுக்கு இடையில் உள்ள செங்குத்து உயரம் செங்குத்து தூரம் மாறாதது அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றோம்? ஒரே தளத்தில் மாறா தூரத்தில் அமையும். இந்த இவ்வாறு மாறாத தூரத்தில், தூரம் ஒரே மாதிரியான தூரத்தில் அமையும் இரண்டு நேர்கோடுகளை நாங்கள் என்ன சொல்றோம்? சமாந்தர கோடுகள் என்கிறோம். இரண்டு நேர்கோடுகளை நாங்கள் சமாந்தர கோடுகள் என்று சொல்ல முடியும். அப்ப சமாந்தர கோடுகளுக்கு உதாரணமாக இதுல சமாந்தர கோடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்தக்கூடிய
பொருட்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட வீட்டை இருக்கக்கூடிய இந்த ஜன்னல் பார்த்தனீங்கன்னா, இந்த ஜன்னல் அந்த மேல் பலகையும் கீழ் பலகையும் ஒரே தூரத்துல வந்து மேல் விளிம்பும் கீழ் விளிம்பும் ஒரே தூரத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அதாவது அந்த நிலைக்குத்து விளிம்புகளும் கிடை விளிம்புகளும் நிச்சயமாக சமாந்தரமானவை ஆகும். இப்ப இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி செய்யலாம். வகுப்பறையில் வகுப்பறையில் காணப்படும் சமாந்தர விளிம்புகளுடனான இரண்டு பொருட்களின் பெயர்களை எழுதுக. சமாந்தர விளிம்புகளுடனான இரண்டு பொருட்களின் பெயர்களை எழுதுக. வகுப்பறையில் காணப்படும் சமாந்தர விளிம்புகளுடனான இரண்டு பொருட்களின் பெயர்களை எழுதுக. வகுப்பறையில் காணப்படும் என்றால் முதலாவது நாங்கள் கரும்பலகை பார்த்திருக்கிறோம். கரும்பலகை எப்படி இருக்கும்? அதாவது பெரும்பாலும் செவ்வக வடிவிலான கரும்பலகையை நாங்கள் பார்த்திருப்போம். இந்த கரும்பலகையினுடைய இந்த மேல் விளிம்பையும் இந்த கீழ் விளிம்பையும் அவதானிச்சு பாருங்க. இந்த தூரம் அப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கு. நிச்சயமாக தூரம் வேறு வேறையாக இருக்காது. மாறாத தூரத்தில் இந்த மேல் விளிம்பும் கீழ் விளிம்பும் அமைந்திருக்கும். அதே மாதிரி இந்த விளிம்பை பாருங்கோ, இது வந்து கிடை விளிம்புகள். கரும்பலகை இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த ரெண்டு விளிம்புகளையும் அவதானிக்கும் போது இதுக்கு இடையில உள்ள தூரம் எப்படி இருக்கும்? மாறாத தூரம். செங்குத்து தூரம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அடுத்தது கரும்பலகையின் இந்த ரெண்டு விளிம்புகளை, இந்த நிலைக்குத்து விளிம்புகளை நாங்கள் அவதானிப்போம். இதுக்கு இடையில உள்ள தூரமும் எப்படி இருக்கும்? சமனான தூரமாக இருக்கும், மாறாத. ஒவ்வொரு இடத்திலையும் பாருங்க, இந்த தூரமும் எப்படி இருக்கும்? நிச்சயமாக சமனானவையாக காணப்படும். ஆகவே வகுப்பறையில் காணப்படும் சமாந்தர விளிம்புகளுடனான இரண்டு பொருட்களின் பெயர்களை எழுத வேண்டாம். முதலாவதாக நாங்கள் கரும்பலகையை குறிப்பிட முடியும். அடுத்ததாக நாங்கள் பயன்படுத்துகிற மேசை, ஆசிரியர் மேசையும் சொல்லலாம், மாணவர் மேசையும் சொல்லலாம். மேசையை பார்த்தீங்கன்னா அந்த மேசையினுடைய அந்த மேற்பரப்பு அந்த மேற்பலகையானது என்ன மாதிரி அடிக்கப்பட்டிருக்கும்? அந்த சமாந்தர மேல்பலகையை நீங்கள் அவதானிக்கும் போது அந்த விளிம்புகள் எப்படி இருக்கும்? இந்த விளிம்புக்கும் இந்த இரண்டு விளிம்புகளுக்கு இடையிலான தூரம் சமனாக இருக்கும். அதே போல இந்த ரெண்டு விளிம்புகளுக்கு இடையிலான தூரமும் சமனாக இருக்கும். நீங்கள் வகுப்பறையில் காணப்படும் சமாந்தர விளிம்புகளுடனான இரண்டு பொருட்களின் பெயர்களை எழுதுவாங்க. நாங்கள் கரும்பலகையும் மேசையும் குறிப்பிடலாம். அடுத்தது அடுத்ததாக பிள்ளைகள், இந்த சமாந்தர கோடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துற இந்த கொப்பியையும் குறிப்பிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த கொப்பியில
இந்த தூரமும் இந்த தூரமும் அப்படி இருக்கும் பாருங்க. இந்த 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 மேல் விளிம்பையும் இந்த விளிம்பையும் அவதானிச்சு, இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் அவதானிச்சு பாருங்கோ. இவற்றுக்கு இடையில உள்ள தூரம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக சமாந்தரமானவையாக இருக்கும். நீங்க அளந்து பார்க்கலாம், இந்த தூரத்தை அளந்து பார்க்கலாம். இந்த மேல் விளிம்பு, இந்த மேல் விளிம்பையும் இந்த மேல் விளிம்பையும், இவை இரண்டும் சமாந்தரமான விளிம்புகள் ஆகும். இந்த தூரத்தை பார்க்கும் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21 கிட்டவா இருக்குது. அதே போல இந்த தூரத்தையும் அளந்து பாருங்க. கிட்டத்தட்ட 21க்கு கிட்டவா இருக்குது. இந்த ரெண்டு தூரங்களும் எப்படி இருக்கும்? இந்த தூரங்களை நீங்கள் அவதானிச்சு பார்க்கலாம். இந்த தூரம் எங்க வச்சு இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் நாங்கள் கவனத்துல கொள்ளுவோம். கிடை விளிம்பு, இந்த கொப்பியில நாங்கள் காணக்கூடிய கிடையாக இருக்கக்கூடிய இந்த விளிம்புகள் ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரத்தை அவதானியுங்கோ. இங்கேயும் எங்க வச்சு பார்த்தாலும் தூரம் அப்படி இருக்க வேணும், ஒரே மாதிரியான தூரம். இந்த தூரம் ரெண்டு, இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. இரண்டு நேர்கோட்டுக்கு இடையில உள்ள தூரம், செங்குத்து தூரமானது மாறாததாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமாந்தர கோடுகள் என்கிறோம். அப்ப இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் சமாந்தரமானவை ஆகும். அதே போல இந்த விளிம்பையும், இந்த கிளை விளிம்பையும் இந்த விளிம்பையும் அவதானியுங்கோ. இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் கிடையாக இருக்கக்கூடிய இரண்டு விளிம்புகளை அவதானிக்கிறோம். இங்கேயும் தூரத்தை பாருங்கோ. இந்த தூரமும் இந்த தூரமும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? மாறாததாக இருக்கும். பாருங்க, இங்க கிட்டத்தட்ட 29.5 சென்டிமீட்டரா இருக்குது. நீங்கள் நகர்த்தி கொண்டே வாங்கோ. இந்த தூரம் மாறாதது. அப்ப இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையில உள்ள தூரம் மாறாத தூரமாக இருந்தால் அந்த கோடுகளை நாங்கள் என்ன சொல்றோம்? சமாந்தர கோடுகள் என்கிறோம். அடுத்ததாக இந்த வரைகோலை பயன்படுத்தி நாங்கள் என்ன மாதிரி சமாந்தர கோடுகளை அமைக்கலாம் என்று பாருங்கோ. வரைகோலை வச்சுக்கொண்டு இங்க ஒரு கோடு வரையுங்கோ. வரைகோலை வச்சுக்கொண்டு வரைகோலை நகர்த்தாம வச்சுக்கொண்டு இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இந்த ரெண்டு கோடுகளும் எப்படி இருக்கும்? சமாந்தரமானவை ஆகும். தூரத்தை பாருங்கோ, மாறாத தூரம். நாங்கள் இந்த தூரத்துல எல்லா இடத்துலையும் இதுக்கு இடைப்பட்ட தூரம் இந்த மாறாதது உங்களுக்கு தெரியும். இந்த தூரம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆகவே இந்த சமாந்தர கோடு, ஒரு கோட்டை ஏபி என்றிடுங்கோ, இன்னொரு கோட்டை சிடி என்றிடுங்கோ. இந்த இரண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகள் ஆகும். இதை குறியீட்டினால் நாங்கள் எப்படி காட்டுவோம்? ஏபி சமாந்தரம் சிடி என்று காட்டுவோம். இப்ப சமாந்தர கோடுகளை இந்த வரைகோலை பயன்படுத்தி இதே மாதிரி பொருட்கள் இந்த கொப்பியை பயன்படுத்தியும் நாங்கள் வரையலாம். இந்த வரைகோலை பயன்படுத்தி நாங்கள் ரெண்டு சமாந்தர கோடுகளை வரைஞ்சு காட்ட முடியும். அடுத்ததாக இந்த சமாந்தர கோடுகளை வரைகிறது நேர் விளிம்பையும் மூளை மட்டத்தையும் பயன்படுத்தி சமாந்தர கோடுகளை எவ்வாறு வரைகிறது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். நேர் விளிம்பையும் மூளை மட்டத்தையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டிற்கு சமாந்தரமான கோட்டை வரைதல்.
தரப்பட்ட நேர்கோட்டிற்கு சமாந்தரமான நேர்கோட்டினை வரைதல். ஒரு நேர்கோட்டுக்கு சமாந்தரமான கோட்டை நாங்கள் எவ்வாறு வரைகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக நேர் விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு வரைவோம். நேர்கோட்டை எல் என்று குறிச்சு கொள்ளுவோம். இப்ப இந்த நேர்கோட்டுக்கு நாங்கள் ஒரு சமாந்தர கோட்டை வரைய போறோம். அப்ப என்ன செய்யறோம்? சமாந்தர கோடு வரைகிறதுக்காக நாங்கள் நீர் விளிம்பையும் மூளை மட்டத்தையும் எடுத்துக்கொள்வோம். முதலாவது என்ன செய்வோம்? இந்த மூளை மட்டத்தினுடைய மூளை மட்டத்துல செங்கோண மூளையின் ஒரு நீர் விளிம்பை எல்லுடன் பொருந்துமாறு முதலாவதாக நீர் விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு வரையுங்கோ. நேர்கோட்டை எல்லண்டு குறிச்சு கொள்ளுங்கோ. இந்த எல்லுக்கு நாங்கள் இன்னொரு சமாந்தரமான கோடு வரைய போறோம். அவங்க எப்படி வரைய போறோம்? எல்லுக்கு சமாந்தரமாக கீழே நாங்கள் ஒரு சமாந்தர இன்னொரு கோட்டினை வரைய போறோம். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமானவையாக இருக்க போகுது. அதற்காக என்ன செய்யறோம்? நீர் விளிம்பையும் மூளை மட்டத்தையும் பயன்படுத்துறோம். அப்ப மூளை மட்டத்தின் செங்கோண மூளை, செங்கோண மூளை என்றால் இந்த மூளையை வச்சுக்கொண்டு செங்கோண மூளையை வச்சுக்கொண்டு ஒரு விளிம்பு எல்லிலையும் ஒரு விளிம்பு எல்லுடன் பொருந்துமாறு மூளை மட்டத்தை நாங்கள் வச்சுக்கொள்றோம். ஒரு விளிம்பு எல்லுடன் பொருந்துமாறு மூளை மட்டத்தை வச்சுக்கொள்றோம். அடுத்ததாக என்ன செய்யறோம்? செங்கோண மூளை மற்றைய விளிம்புடன் பொருந்துமாறு ஒரு நேர் விளிம்பை வைக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம்? எல் என்ற நேர்கோட்டுல இந்த மூளை மட்டத்தினுடைய ஒரு விளிம்பு நேர்கோட்டுல பொருந்துற மாதிரியும் இன்னொரு விளிம்பு இந்த நேர் விளிம்புடன் பொருந்துற மாதிரியும் நாங்கள் மூளை மட்டத்தையும் நீர் விளிம்பையும் வச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம்? நீர் விளிம்ப அசைக்காமல் நாங்கள் மூளை மட்டத்தை மட்டும் நகர்த்தி கொண்டு வருவோம். நேர் விளிம்ப அசைக்கையில மூளை மட்டத்தை மட்டும் நகர்த்தி கொண்டு வந்துட்டு என்ன செய்யறோம்? இங்க ஒரு நேர்கோடு கீற போறோம். இப்ப எப்படி இருக்கும்? இந்த கோட்டை எம் என்று குறிங்க. இந்த கோடு எப்படி இருக்கும்? எல்லுக்கு சமாந்தரமாக இந்த கோடு அமைந்திருக்கும். இந்த தூரம் எப்படி இருக்கும்? மாறாத தூரமாக இருக்கும். ஆகவே தரப்பட்ட நேர்கோட்டுக்கு எப்படி சமாந்தர கோட்டை வரைகிறது? முதலாவதாக ஒரு நேர்கோட்டை வரைஞ்சு நாங்கள் நேர்கோட்டில ஒரு இந்த மூளை மட்டத்தினுடைய ஒரு விளிம்ப எல்லுல பொருந்துற மாதிரியும் மற்ற விளிம்பு நேர் விளிம்புல பொருந்துற மாதிரியும் வச்சுக்கொண்டு நேர் விளிம்பு அசைக்காமல் மூளை மட்டத்தை மட்டும் நகர்த்தி கொண்டு வந்து இன்னொரு கோடு நாங்கள் கூறும்போது சமாந்தரமான இரண்டு நேர்கோடுகள், அதாவது ஒரு கோட்டுக்கு சமாந்தரமான இன்னொரு கோட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை சமாந்தர கோடுகள் தொடர்பாக படிச்சு நாங்கள் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.